ஒரு மூலிகையை பயன்படுத்தி எஜுகேஷன், அதாவது கல்வி, ஞானம், அருள், பொருள், ஒளி விளக்கு, அகவிளக்கை ஏற்றினால் ஒளி விளக்கு தானாக தோன்றும். அதாவது நம்மளுடைய ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். அந்த உயிர் இயக்கம் ஒரே ஒரு மூலிகைக்கு கட்டுப்படும். அதேமாதிரி கட்டுக்கடங்காத சக்தியை தரும். பொன், பொருள், காசு என்னென்னலாம் உங்களுக்கு ஆசைப்படுறீங்க, நல்லதாக இருக்க வேண்டும், மற்றவங்களுடைய மனசு பாதிக்காத அளவுக்கு, மற்றவங்களுடைய வாழ்க்கை பாதிக்காத அளவுக்கு, உங்களுக்கு சேர வேண்டிய உங்களுக்கான தகுதிக்கான அத்தனை விஷயங்களும் தடைப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் தான் வேலை செய்யும். ஏன்னா இது கனெக்டட் வித் ஒரே ஒயர் தான். ஆக மொத்தத்தில் ஒத்த வில்வ இலையிலேயே மொத்த வாழ்க்கையும் பாசிட்டிவாக மாற்ற முடியும் என்பதே நம்மளுடைய குருமார்கள் சொன்ன விஷயம். சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவுன்னு கேட்டிங்கனாக்கா, நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரு மூலிகையை பயன்படுத்தி எஜுகேஷன், அதாவது கல்வி, ஞானம், அருள், பொருள், ஒளி விளக்கு, அகவிளக்கை ஏற்றினால் ஒளி விளக்கு தானாக தோன்றும். அதாவது நம்மளுடைய ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். ஆனால் மூஞ்சுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய முக்கோணம் இருக்கிறது. அதான் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். அது உச்சந்தலையில் D20 ஏரியா ப்ளஸ் சிரசாசனம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா துரியம். துரியத்துக்குள்ள மிகப்பெரிய விஷயம் இருக்கு. அந்த துரியத்துக்குள்ள இருக்கிற விஷயம்தான் உயிர் இயக்கம். அந்த உயிர் இயக்கம் ஒரே ஒரு மூலிகைக்கு கட்டுப்படும். அதேமாதிரி கட்டுக்கடங்காத சக்தியை தரும். வில்வம், அதாவது வெல்வோம் என்ற சக்தியை கூடிய, வெல்வம் என்ற உயிராற்றலை கூடிய சிவனின் அருள் பொருளாக, நெற்றிக்கண் பொருளாகவும் பயன்படக்கூடிய அந்த வெல்வம் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும். இதான் வில்வ இலையை எப்படி வைத்து நம்ம மெடிடேஷன் பண்ணுறது. வில்வ இலையை பத்திரமா நைட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிடக்கூடாது. கையில் வச்சு ஒரு ஒரு காட்டன் துணியில் பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நைட்டில் வாடி போகிறது கிடையாது. ஈவினிங்காக நீங்கள் பறித்து வச்சுக்கோங்க. வில்வத்திலே நிறைய வெரைட்டி இருக்குது. எந்த வில்வம்னா எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே வில்வமாக எடுத்துக்கோங்க. நெத்தியில் அந்த நெற்றிக்கண் மாரி அப்படி அழகாக வச்சுட்டு லைட்டாக சாஞ்சுக்கணும். அவ்வளோதான். அந்த வில்வை பறந்துடாமல் தண்ணியில் வேணால் எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆடாமல் அசையாமல் இருக்கணும். அந்த காற்றோட்டம் இருக்கக்கூடாது. அந்த வில்வ இலையை நம்ம என்ன பண்ணுறோம், கிழக்கு முகமாக நீங்கள் உட்காந்துக்கணும். அதாவது நீங்கள் சூரியனை பார்க்குற திசையாக இருக்க வேணும். கிழக்கு முகம்னா சூரியனை பார்க்குற அந்த முகம். நல்லா லைட்டாக சாஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். ரிலாக்ஸாக மூச்சை இழுத்துங்க. மூக்கிலேயே கூட பொறுமைக்கலாம். மூக்கில் எடுத்து வாயிலையும் விடலாம். இது பேலன்ஸ், நாடி சுத்திக்காக இது செய்யணும். ஒரு 10 வாட்டி செஞ்ச பிறகு இந்த சுழிமுனை சுற்றி தொடங்கும். லெஃப்ட் ரைட்டு, லெஃப்ட் ரைட்டு, லெஃப்ட் ரைட்டு. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் தானாக அடங்கும், அடங்கி கொள்ளும், அடங்கலில் நிற்கும். எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட். இந்த இடத்துல அந்த வில்வத்தை வச்ச பிறகு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் இமேஜினேஷன். கல்வியில் நல்லா படிக்கணும். அதாவது நீங்கள் அப்படி ஃபஸ்ட்டில் வரீங்க, நல்லா படிக்கிறீங்க, அதனால ரெகக்னிஷன், அந்த இமேஜினேஷன். அடுத்தது ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க, ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அங்கே என்னென்ன நடக்கும், அங்கெங்கனால உங்களுக்கு எல்லாம் என்ன பாசிட்டிவ் இருக்கும், என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நடக்கிற நல்ல விஷயங்களாக நம்ம இமேஜினேஷன் பண்ணணும். அதான் மேனிஃபெஸ்டேஷன். சரிங்களா? அடுத்தது பொன், பொருள், காசு என்னென்னலாம் உங்களுக்கு ஆசைப்படுறீங்க, நல்லதாக இருக்க வேண்டும், மற்றவங்களுடைய மனசு பாதிக்காத அளவுக்கு, மற்றவங்களுடைய வாழ்க்கை பாதிக்காத அளவுக்கு, உங்களுக்கு சேர வேண்டிய உங்களுக்கான தகுதிக்கான அத்தனை விஷயங்களும் தடைப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் தான் வேலை செய்யும். ஏன்னா இது கனெக்டட் வித் ஒரே ஒயர் தான். மற்ற ஒயரோட கனெக்ட் ஆகாது. அதனால அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு தேவையான விஷயத்த டைரெக்டாக கேலக்ஸி கொண்டு போகிற விஷயம்தான் வில்வம். வில்வத்தை சாப்பிட்டாலும் நல்லது, வச்சு மெடிடேஷன் பண்ணி பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சாச்சிட்டிங்கன்னா அந்த விலை பார்த்தீங்கன்னா விழாது. அவ்வளோதான். வச்சுட்டு இமேஜினேஷன் அப்படியே ஊற்றினாக்கா அந்த இடம் சக்தி வாய்ந்த இடமாக மாறும். கருப்பொருள் உயிர் பொருளாக மாறும். இறைவனோடு கனெக்ட் பண்ணுவோம். எங்கே இறைவன் சக்தி, சிவசக்தியோட. சிவசக்தி தான் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே, ஆதி செல்வம் சொரூபம் எல்லாமே. அப்போ சக்தி ரூபமாக ஆறு ரூபம் இருக்கும்போது ஆறாக நம்ம என்ன பண்ணும், அங்கே தீயாக கொதிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த குழம்பை அப்படியே அடக்கி ஆண்டு சொல்லுவாங்களே, மனதை அடக்கும் சக்தி. எவ்வளோ ஒரு வில்வத்தில் சாதாரண ஒரு விலையில முடிஞ்சிச்சு. நான் சாதாரண இலைன்னு சொன்னது தவறான விஷயம், ஈஸியாக கிடைக்காதனால சொன்னேன். ஆனால் சாதாரணமான ஒரு சக்தி உங்களுக்குள் வரும். தைரியம், ஆன்சைட்டி, என்னென்னலாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் எல்லாம் உடம்பு விட்டு அப்படி கலண்டு போகும். தேவையான விஷயம் என்னென்ன, நீங்கள் ஆசைப்படுற விஷயம் என்ன, அத்தனையுமே சேரக்கூடிய சக்தி இந்த வில்வத்துக்கு உண்டு. அப்போது நெத்தியில் வச்சு நீங்கள் ஒரு நிமிஷம் இருந்தாலே போதுமான, ரொம்பலாம் கிடையாது. நல்லா குளிச்சுட்டு அதிகாலையில் பண்ணாலும் சரி, இல்லை அப்படி தனியாக ரூமில் உட்காந்துட்டு அப்படியே உட்காந்து ஜஸ்ட் அந்த இலையை மட்டும் உங்கள் நெத்தியில் இருக்கட்டும். இப்படி மேல் நோக்கி இருக்கணும். அப்படியே, அதாவது கண் இப்படி இருக்கும் இல்லையா, முக்கண் இருக்கிற மாதிரியே இருக்கணும்.
அப்போ சிவனை நினச்சிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நினச்சிக்கோங்க. சிவன் வந்து உங்களுக்கு வில்வன் தான் இருந்தாலும் உடனே சிவனை தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் உயிர் பொருளாக இருக்க வேண்டும். அப்படியே வச்சுட்டு இமேஜினேஷன் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட சக்தி உண்மையிலேயே உணரத் தொடங்குவீங்க நீங்களே. அதோட சக்தி, அதோட சாரம் அப்படியே உள்நோக்கி வர 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 உங்களுக்கான புதுப்பித்தல் நடந்து கொண்டே இருக்கும். அதாவது ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஒன்று வரும். அதான் நேராக அந்த ரிஃப்ளெக்ஷன் எங்கே போகும்? கேலக்சிக்கு போகும். அதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷன் இருக்கும். எது உங்களுடைய புதிய புதிய கனவுகள், அடுத்தடுத்து போகக்கூடிய பாதைகள், அடைக்கப்பட்ட பாதைகள், பூட்டப்பட்ட கதவுகள், பூட்டப்பட்ட பூட்டு, எல்லாத்துக்கும் ஒரு சாவி என்னன்னு கேட்டிங்கனாக்கா வில்வயில். வில்வத்தை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அடிக்கடி பதிவுகளை சொல்லிக்கிட்டே வர்றதுக்கு காரணம் என்ன? வில்வம் அனைத்தையும் வெல்லும். புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி இந்த வில்வத்தை கையில் வச்சுருப்பாங்க. சில பேர் பர்ஸில் வச்சுருப்பாங்க, நோட் புக்கில் வச்சுருப்பாங்க, படிக்கிற இடத்துல வச்சுருப்பாங்க. இந்த வில்வத்துக்கு தெய்வத்துக்கு சாத்துறதுக்கு காரணமே நம்ம கொடுக்குற வில்வம் நமக்கான சக்தியை திருப்பி கொடுக்கும் என்பதே பொருள். அப்போ இறைவன் பால் அன்பு கொண்டு சரணாகதியோடு இருக்கும் பொழுது செய்கரியம் கண்டிப்பாக செய்தியாக காரிய சக்தியாக இருக்கும். காரிய சக்தினா என்ன? நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அது சித்தியாக வேண்டும், அது பக்திக்குள் தான் அடங்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய ஆசை. ஆக மொத்தத்தில் ஒத்த வில்வ இலையிலேயே மொத்த வாழ்க்கையும் பாசிட்டிவாக மாற்ற முடியும் என்பதே நம்மளுடைய குருமார்கள் சொன்ன விஷயம். ஸோ இது ரகசியம் இல்லை. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வெட்ட வெளிச்சமாக வில்வ மரத்தை கட்டுப்பிடிக்கிறது, அதோட ஃபோக்கஸ் பண்ணுறது, வில்வ இலையை சாப்பிட்றது. ஸோ வில்வ இலையை தனியாக சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்க நோயே கிடையாது. அதேமாரி தான் எந்த மனசில் நோய் இருக்கக்கூடாது, நம்மளோட செய்காரியங்களில் நோய் இருக்கக்கூடாது. ஆக மொத்தம் நோய் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சங்கடம் இல்லாத வாழ்க்கை. ஆக மொத்தத்தில் நெத்தியில் வச்சு நம்ம அந்த என்ன பண்ண கேட்டிங்கன்னா பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. காஞ்சி பண்ண பிறகு ஆற்றுல விட்டுடலாம். ஏன்னா நெத்தியில் இலக்கணத்தையும் தூக்கி குப்பையிலையோ சாக்கடையிலையோ போடக்கூடாது. இந்த இலையை பத்திரப்படுத்திக்கிட்டே வாங்க. ஸோ அது நல்லா சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் தண்ணியில் விட்டுடலாம். ஒரு டப்பாவில் போட்டு பத்திரமா மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய பவர் பாயிண்டில் இருக்கிறது வெளியில் போட்டோ மற்றவங்க கால் மிதிக்கிறபடியோ வச்சுக்கக்கூடாது. அதேமாரி நீங்கள் இதோடு சேர்த்து ஒரு இன்பத்தை மென்று சாப்பிட்டு வந்தீங்கனாலும் உடல் கூறுகள் சத்தமாக சவுண்டாகவும் இருக்கும். மீன்ஸ் எனர்ஜியில். அதேமாரி சொல்வாக்கும் செல்வாக்கும் கூடிக்கொண்டே போகும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா? சில நேரத்துல பாதை தெளிவா இருக்கும், சில சமயம் இருட்டா இருக்கும். என் வாழ்க்கையும் அப்படிதான். என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது. வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு ஃபீல் பண்ணேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னா. முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது, ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன். கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு. ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க. நான் அங்கே வாஸ்து பொருட்கள், அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன். அந்த பிரேஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன். முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு. இது வெறும் பொருள் இல்ல, இது என் வாழ்க்கைய மாத்துன ஒரு நம்பிக்கை.